Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th standard commerce unit 5 social responsibilities of business and business ethicsல இருக்க chapter 18 business ethics and corporate governance. So social responsibilities of businessக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் chapter 17க்கு. ஸோ ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் 2 வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இன்னும் அந்த சாப்டர் 17 பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கோ த்ரூ த வீடியோஸ் இந்த பிளேலிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 18 பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எத்திக்ஸ்னால் ஃபர்ஸ்ட் என்ன? எத்திக்ஸ்னால் நீதி நெறி அப்படின்னு சொல்லலாம், நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய நீதி என்ன, அக்கார்டிங்லி வி ஷுட் ஆக்ட், நம்மளோட எத்திக்ஸ் படி நம்ம நடந்துக்கணும். இது லீகலுக்கும் எத்திக்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. லீகல் அப்படின்றது லீகலாக சட்டப்பூர்வமாக இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது. எத்திக்ஸ் அப்படின்றது ஒரு மனிதர்களும் ஒரு இண்டிவிஜுவலும் தனக்குன்னு தனியாக ஒரு எத்திக்ஸ் வச்சு கோட்பாடு வச்சு வாழ்கிறது எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் இதே எத்திக்ஸ் பிஸ்னஸில் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். So in this chapter, the important concept of business ethics is discussed briefly. Business ethics is vital for running all organization both in short and long run. So அது ஷார்ட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, லாங் ரன் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் எத்திக்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வைட்டல் ரோல் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். The code of conduct of business units are clearly defined and executed in terms of transparency through corporate governance. So code of conduct அப்படின்னா என்ன அப்படின்னா நடத்தை விதிகள். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் நடத்தணும் அப்படின்னா என்ன மாதிரி விதியெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதுதான் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் பிஸ்னஸ் யூனிட் அதாவது ஆர்கனைசேஷனில் கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்கணும். எந்த விதமான ஒரு மறைவும் இல்லாமல் ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக அந்த விஷயங்கள் இருக்கணும். த்ரூ கார்ப்பரேட் கவர்னன்ஸ். The rule of MNC in the development of economy is explained along with the features. ஸோ இந்த லெசனில் MNCயோட ரோல் என்ன அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் the need for international benchmarking is also highlighted. ஸோ இன்டர்நேஷ்னல் பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்ற விஷயத்தையும் இந்த லெசனில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சாப்டரில். பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்குறது, ஒரு ஸ்டாண்டர்டோட இன்னொரு ஸ்டாண்டர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பெஞ்ச் மார்க்கிங் இன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது யூஎஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி பெஞ்ச் மார்க்கிங், பிஸ்னஸோட பெஞ்ச் மார்க்கிங்ஸை நம்ம ஹைலைட் பண்ணி இந்த சாப்டரில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம இந்த சாப்டரில் படிப்போம். பட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெறும் பிஸ்னஸ் எத்திக்ஸ் மட்டும்தான். அப்கமிங் வீடியோஸில் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் எம்என்சிஸோட ரோல், அப்புறம் பெஞ்ச் மார்க்கிங், இதெல்லாம் செப்பரேட் வீடியோஸில் நான் போடுவேன். ஸோ எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், த கான்செப்ட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ் பற்றி டாட்டா என்ன சொல்கிறாரு, ரத்னா டாட்டா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிஸ்னஸ் ஹவுசஸ் நீட் to go beyond the interest of their companies to the communities they serve. ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே போய் கம்யூனிட்டிக்கு சேர்க்குற மாதிரி ஒரு விஷயமாக அது இருக்கணும். இட் ஷுட் பி பியாண்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தேர் கம்பெனிஸ். கம்பெனிஸோட விருப்பங்கள், விரும்பத்தக்காத செயல்கள் அதை மட்டும் பார்க்காம பியாண்ட் த கம்பெனி போய் கம்யூனிட்டிஸை பார்க்கறது தான் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி டாட்டா சொல்கிறாரு. ரத்னா டாட்டா, ஃபார்மர் சேர்மன் ஆஃப் டாட்டா குரூப்ஸ். நெக்ஸ்ட்டு ஹென்ரி ஃபோர்ட் மோட்டார் கம்பெனிஸோட ஃபவுண்டர். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அ பிஸ்னஸ் தட் இஸ் இன் த மேக்கிங் ஆஃப் ஒன்லி மணி இஸ் அ புவர் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ப்ராஃபிட் பார்க்குறது மட்டும் ஒரு பிஸ்னஸ் அவங்களோட மோட்டிவாக வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு புவர் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ப்ராஃபிட் கம்யூனிட்டியை சர்வ் பண்ணணும், பிஸ்னஸ்க்குன்னு சில எத்திக்ஸும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இவர் சொல்ல வராரு, ஃபோர்ட் கம்பெனியோட ஃபவுண்டர். ஸோ இப்போ எத்திக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். எத்திக்ஸ் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் எத்தோஸ். எத்தோஸ் அப்படின்ற ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணப்பட்ட ஒரு வேர்டு தான் எத்திக்ஸ், விச் மீன்ஸ் பர்சன்ஸ் ஃபண்டமெண்டல் ஓரியன்டேஷன் டுவர்ட்ஸ் லைஃப். ஒரு மனிதரோட அடிப்படை தேவைகள் என்ன அதை
நோக்கி போகிறது தான் வந்து இந்த எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இட் கவர்ன்ஸ் த பிஹேவியர். இதில் என்னென்ன அடங்கி இருக்கும் அப்படின்னா பிஹேவியர் derived from the moral standard which helps to determine right or wrong. ஸோ அவங்களோட பிஹேவியர் அவங்க வளர்க்கப்பட்டு வந்த அந்த மாரல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த சொசைட்டி, அவங்களோட மாரல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அதை வச்சு தான் வந்து எது தப்பு எது சரி, எது குட் எது ஈவில் அப்படின்னு சொல்லி நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். எத்திக்கல் பிஹேவியர் இஸ் தி ஆக்ட் கன்சிஸ்ட் வித் அ மாரல் ஸ்டாண்டர்ட். ஸோ எத்திக்கல் பிஹேவியர்ன்றது ஒரு ஆக்ட். இதில் வந்து என்ன அடங்கி இருக்கும் அப்படின்னா மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கோட்ஸ் ஆஃப் கண்டக்ட் எஸ்டாப்ளிஷ்ட் பை த சொசைட்டி. நம்ம எப்படிலாம் வந்து வாழணும் அப்படின்ற அந்த நடத்தை வந்து சொசைட்டி வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அடங்கினது தான் இந்த எத்திக்கல் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மே பி சேஞ்ச் ஓவர் டைம் அண்ட் டிஃபர் ஃப்ரம் கல்ச்சர் டு கல்ச்சர். இது வந்து ஒரு கல்ச்சருக்கும் வந்து டிஃபர் ஆகும், ஒரு டைம் பீரியட் மாற மாற டிஃபர் ஆகும். ஸோ நம்ம பழங்காலத்தில் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சில விஷயங்களை இப்போவும் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ ஆஸ் டைம் சேஞ்சஸ் அண்ட் டெக்னாலஜி க்ரோஸ் சில கல்ச்சுரல் சேஞ்சஸ் வந்து இங்கே நடக்கும். அண்ட் இட் ஆல்சோ டிஃபர் ஃப்ரம் த country to country and culture to culture. இந்த ethical standards and moral standards இது எல்லாமே வந்து கொஞ்சம் வேறுபட்டு வருமே தவிர நம்ம வந்து நம்மளோட கல்ச்சர் என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் கல்ச்சர்ஸை ஃபாலோ பண்ணுறதே வந்து நம்மளுடைய ஒரு ஒன் ஆஃப் த கல்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் breebis or pay off may be acceptable in one culture but not in other culture. ஸோ பொலிட்டிக்கல் breebisனால் வந்துட்டு லஞ்சம் அப்படின்னு அர்த்தம். ஸோ லஞ்சம் வாங்குறது ஒரு கல்ச்சரில் வந்து எடுத்துக்க முடியும், இன்னொரு கல்ச்சரில் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எத்திக்கல் இஷ்யூஸ் ஆர் இன்எவிட்டபிள் இன் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எத்திக்கல் இஷ்யூஸ் அப்படின்றது இன்எவிட்டபிள்னா தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். Business ethics may be defined as a set of moral standards to be followed by the owners, managers and business people. So business ethicsனா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு moral standards, இதெல்லாம் நீ வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கோட்பாடுகள். அது வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஓனர்ஸ், மேனேஜர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள், அந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆயிருக்க எல்லாருமே. These standards determine the conduct and behavior of business people. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து அவங்களுடைய நடத்தை, கண்டக்ட்னா வந்து நடத்தை, அண்ட் பிஹேவியர் அவங்களோட பிஹேவியரை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிஸ்னஸ் எத்திக்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த கண்டக்ட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் அவங்க நடத்துகிற அந்த கான்டெக்ஸ்ட்லேயே வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸ் எத்திக்ஸ் என்ன அப்படின்றது ரொம்பவே கிளியராக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம பிஸ்னஸ் எத்திக்ஸ் பற்றி பார்ப்போம். பிஸ்னஸ் எக்ஸிஸ்ட் டு சப்ளை கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு த பீப்புள் ஃப்ரம் சோஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ சோஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் அப்படின்றது சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இதுவும் ஒன் ஆஃப் த கைண்ட் சர்வீஸ் டு த சொசைட்டி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பட் ஃப்ரம் த இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதே வந்து நம்ம இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா த ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் எனி பிஸ்னஸ் யூனிட், எந்த ஒரு பிஸ்னஸ் யூனிட்டோட ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ்னா நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா மேக்கிங் ப்ராஃபிட். இதுதான் வந்து ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். தி இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டிவ் ஷுட் பி இன் கான்ஃப்ளிக்ட் வித் சொசைட்டியல் ஆப்ஜெக்டிவ், ஷுட் நாட் பி இன் கான்ஃப்ளிக்ட். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டிவ், அதாவது ப்ராஃபிட் மேக்கிங் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டிவ் நோக்கமாக இருக்கும் ஒரு பிஸ்னஸ்து. அது வந்து சொசைட்டியல் ஆப்ஜெக்டிவை வந்து கான்ஃப்ளிக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் டூ ஆப்ஜெக்டிவ்ஸ் normally contradict each other, as one business enterprise may be good in individual objective and bad at societal objective and vice versa. இது வந்து ஒரு கான்ட்ரடிக்சுவல் திங் அப்படின்னு சொல்கிறாங்க, முரண்பாடானது தான். ஏன் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க இண்டிவிஜுவலுக்கு நல்லது பண்ணுற மாதிரி இருக்கும், சொசைட்டிக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் சில பிஸ்னஸ் சொசைட்டிக்கு நல்லது பண்ணும், இண்டிவிஜுவலாக ப்ராஃபிட் மேக்கிங்கும் அவ்வளோவா வந்து பார்க்காது. ஸோ இது வந்து வைஸ் வர்ஸா மாறி மாறி நடக்கும். ஸோ கான்ட்ரடிக்சுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ரைசஸ் த கொஸ்டின் ஆஃப் வாட் இஸ் ராங். ஸோ இந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் இருக்கும்போது எது தப்பு எது சரி அப்படின்ற கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எத்திக்ஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் த எஸ்டாப்ளிஷிங் லிங்கேஜ் பிட்வீன் இண்டிவிஜுவல் குட் அண்ட் சோஷியல் குட்.
ஸோ இங்கே வந்து எத்திக்ஸ் வந்து எப்போ வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் குட்டையும் சோஷியல் குட்டையும் வந்து இதை அஃபெக்ட் பண்ணாமல் இதுக்கிடையில் இருக்க இந்த லிங்கேஜ் வந்து ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் சோஷியல் ethical standards are often enacted into laws. ஸோ social standards எப்போவுமே வந்து law படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜிங் ஃபேர் ப்ரைஸஸ் டு த கஸ்டமர். ஸோ மக்கள்கிட்ட வந்துட்டு நியாயமான விலையை தான் வந்து வாங்கணும். ஃபேர் ப்ரைஸ் டு த கஸ்டமர். யூஸிங் ஃபேர் வெயிட்ஸ் ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் கமாடிட்டி. வெயிட் போடும் போதெல்லாம் வந்துட்டு ஃபேராக நியாயமாக வந்து வெயிட் போடணும். இந்த தராஸ்க்கு கீழே கல் வைக்கிறது, மேக்னெட் வைக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணக்கூடாது. அண்ட் ரேட்டிங்ஸ் வந்து மாற்றி வைக்கிறது. இப்போல்லாம் மிஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மிஷின்லையுமே வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ராட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அண்ட் கிவிங் ஃபேர் ட்ரீட்மெண்ட் டு ஒர்க்கர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு நியாயமான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு ஒர்க் பண்ணுற அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து நல்ல அட்மாஸ்ஃபியராக இருக்கணும். குட் ஒர்க்கிங் கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். அது ப்ளசண்ட்டாக இருக்கணும். அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏர்னிங் ரீசனபிள் ப்ராஃபிட். ஸோ பிஸ்னஸ்காரங்களும் வந்துட்டு நியாயமான ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணணும். ரொம்ப அதிக லாபத்துக்குலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆசைப்படக்கூடாது. All business units have realized that ethic is vitally important for the existence and progress of a business as well as the society. ஸோ இப்போ எல்லா பிஸ்னஸ் யூனிட்டுமே வந்து என்ன ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஃபார் ரன்னிங் த பிஸ்னஸ் as well as for the society. It is very important as it improves public image. ஸோ இந்த மாதிரி எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணாதான் பப்ளிக் இமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏர்ன் பப்ளிக் கான்ஃபிடென்ட். பப்ளிக்கு நம்ம கம்பெனி மேலே இருக்க ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அதிகரிக்கும். அண்ட் லீட்ஸ் டு கிரேட்டர் சக்ஸஸ். ஸோ இது மூலயமா ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து அடையும். எத்திக்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் கோ டுகெதர் இன் த லாங் ரன். ஸோ எத்திக்ஸும் ப்ராஃபிட்டும் லாங் ரன் பிஸ்னஸ் நிறைய வருடங்கள் வந்து நடக்கிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வந்து இருக்கும் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுறது. இட் என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் பிஸ்னஸ். ஸோ எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் கிடைக்கும். போத் ஃபார் த ஒர்க்கர், தி ஓனர் அண்ட் ஃபார் த கஸ்டமர். அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். நல்ல நிலமையில் எல்லாருமே வந்து இருப்பாங்க. அண்ட் பிஸ்னஸும் வந்து நல்லா க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். என்னென்ன கீ எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட். ஸோ டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட்ன்றது மேல் அதிகாரிகளுடைய ஒர்க். டாப் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் டு கைட் த என்டையர் ஆர்கனைசேஷன் டுவர்ட்ஸ் எத்திக்கல் பிஹேவியர். ஸோ இவங்க வந்து எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும் டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க. அப்போ தான் வந்து அந்த என்டையர் ஆர்கனைசேஷனுமே வந்து ஒரு நல்ல நீதி நெறிகளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. தொழில் தர்மம் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். த டாப் லெவல் பர்சனல் இன் any organization should work openly and strongly committed towards ethical conducts and guide people working at middle and low level to follow ethical behavior. So first இவங்க வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணணும். அவங்க ரொம்ப ஓப்பனாக ஜென்யூனாக டிரான்ஸ்பரன்சியாக வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அதே வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து கீழே ஒர்க் பண்ணுற இந்த மிடில் ஒர்க்கர்ஸ் அண்ட் லோ லெவல் ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க செட் பண்ணி இவங்களும் வந்து எத்திக்கல் பிஹேவியர்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எலமெண்ட் இன் பிஸ்னஸ் எத்திக்ஸ். நெக்ஸ்ட்டு பப்ளிகேஷன் ஆஃப் கோட். கோட்னா என்னன்னு சொன்னேன் நான். கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன? த ரூல்ஸ் த பிரின்சிபல் ஹேஸ் டு பி ஃபாலோட். அது வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டில் இருக்கிறதா வந்து கோட். ஜென்ரலி ஆர்கனைசேஷன் ஃபார்முலேட் தேர் ஓன் எத்திக்கல் கோட்ஸ் ஃபார் த கண்டக்ட் ஆஃப் என்டர்பிரைசஸ். ஸோ அவங்க பிஸ்னஸ் நடத்துறதுக்காக அவங்களுடைய ஓன் கோட்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இட் ஷுட் ஃபாலோட் பை த எம்ப்ளாயீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். தி ஆர்கனைசேஷன் பிரின்சிபல்ஸ் ஆர் டிஃபைன்ட் இன் த ரிட்டன் டாக்குமெண்ட் கால் கோட். ஸோ அவங்க மேக் பண்ண எல்லா பிரின்சிபல்ஸும் வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டில் இருக்கும். அதை தான் வந்து நம்ம கோட் அப்படின்னு சொல்கிறோம். த கோட் ஆஃப் கண்டக்ட் கவர்ஸ் வேரியஸ் ஏரியாஸ். ஸோ இந்த கோட் ஆஃப் கண்டக்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா health and safety in the workplace, fair dealing in selling. ஸோ நியாயமான விலையில் நம்ம வந்து பொருட்களை விற்கணும். health and safety in the workplaceன்றது it covers both the employees and the owner.
அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இருக்கணும், ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர் சேஃப்டியாகவும் இருக்கணும், மிஷின்லேருந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்காமல் ப்ராப்பர் ஒர்க்கிங் சேஃப்டிஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி லைக் அட்வர்டைஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து ஃபேராக வந்து பண்ணணும், நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. எத்திக்கல் ப்ராக்டிஸ் இன் பிஸ்னஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த கோட் ஆஃப் கண்டக்டில் வந்து இருக்கும், which is called the written document. கோட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கோட் ஆஃப் கண்டக்ட்னு என்னென்னு சொன்னால் நடத்தை விதிகள். நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கம்பைலன்ஸ் மெக்கானிசம். To make sure that actual decision match with the firm's ethical standards, suitable mechanism should be established. So complianceனா வந்து compliance mechanismனா என்ன அப்படின்னா இணக்கம் வழிமுறைகள். மெக்கானிசம்னா வந்து வழிமுறைகள். ஸோ கம்ப்ளைன்ஸ்னால் வந்து இணக்கம், ஆக்ஷன் ஆஃப் கம்பெயிலிங் வித் அ விஷ் ஆர் கமாண்ட். அது நம்ம ஆசைப்படுற விஷயத்தை பண்ணுறது, அது வந்து பிஸ்னஸ்க்கும் வந்து ஏற்ற மாதிரி இருக்கணும், இணங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதுக்கு இணங்க அது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எத்திக்ஸ்க்கு இணங்க தான் பிஸ்னஸ் இருக்கணும், பிஸ்னஸ்க்கு இணங்க அதோட எத்திக்ஸ் வந்து இருக்கணும். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கம்பைலன்ஸ் மெக்கானிசம் வந்து இருக்கணும். டு மேக் ஷுர் தட் ஆக்சுவல் டெசிஷன் மேட்ச், வாட் எவர் டெசிஷன்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்களோ பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக டெசிஷன்ஸ் எடுக்கிறது எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸையும் வந்து மேட்ச் பண்ணணும். அண்ட் சூட்டபிள் மெக்கானிசம் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்டு. நல்ல வழிமுறைகள் வந்து உருவாக்கப்படணும் அப்படின்றது தான் வந்து இதை எய்ம். எனி ஆர்கனைசேஷன் ஃபாலோயிங் எத்திக்கல் கோட் இன் ட்ரைனிங், ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன் எக்ஸெட்ரா. ஸோ நம்ம ட்ரைனிங் பண்ணும்போதோ சில எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது ஃபேவரட்டிசம் காட்டக்கூடாது. நிறைய பேர் வந்துட்டு ரெஃபரன்ஸில் வருவாங்க, பெரிய ரெஃபரன்ஸில் வந்தாங்க அப்படின்னா உடனே ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆக்சுவல் ஸ்கில்டு பர்சனுக்கு வந்து அந்த ஒர்க் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன்லேயும் அந்த மாதிரி தான். இப்போ ப்ரமோஷன் செலெக்ஷன் இருக்கட்டும், வாட் எவர் செலெக்ஷன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போதோ இருக்கட்டும், ஃபேராக வந்து பண்ணணும். சில எத்திக்கல் கோட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். இஸ் ஷுர் டு பி ப்ராஃபிட்டபிள். The organization must provide for an environment where the employees are free to report about the matter of unethical behavior. ஸோ எம்ப்ளாயீஸ்க்கும் வந்துட்டு இந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீடம் வந்து கொடுக்கணும். இல்லை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை போயிடும், அந்த மாதிரி பயோலாம் வந்து ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடாது. எந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, லோ லெவல் பீப்புள் அதாவது எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் சரி, எங்கே தப்பு நடந்தாலும் ஓப்பன் அப் பண்ணக்கூடிய அந்த ஒரு தைரியம் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் வந்து அங்கே கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்வால்விங் எம்ப்ளாயீஸ் அட் ஆல் லெவல்ஸ். ஸோ எம்ப்ளாயீஸ் இல்லை அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனே வந்து இருக்காது. ஸோ முக்கியமான சில டெசிஷன்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக பிஸ்னஸோட பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக எம்ப்ளாயீஸ் கிட்ட சஜஷன் வந்து கேட்கணும். அதான் இன்வால்விங் எம்ப்ளாயீஸ் அட் ஆல் லெவல்ஸ். இட் இஸ் த எம்ப்ளாயீஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் who implement ethics policies to make ethical business a reality. அவங்க தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ பிஸ்னஸில் என்ன நீங்கள் எத்திக்கல் கோட் ஆஃப் கண்டக்ட் போட்டாலுமே சரி, மாரல்ஸ் வச்சாலுமே சரி, ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸை நிறைய லெவல்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் இன்வால்வ் பண்ணணும். தேர்ஃபோர் தேர் இன்வால்வ்மெண்ட் இன் எத்திக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பிகம் மஸ்ட். ஸோ அவங்க கண்டிப்பாக அவங்க இன்வால்வ் ஆகியே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மால் குரூப் ஆஃப் எம்ப்ளாயி கேன் பி ஃபார்ம் டு டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ட் எத்திக்ஸ் பாலிசி. ஸோ எல்லா எம்ப்ளாயீஸையும் கூப்பிட முடியல அப்படின்னா கூட சில அவங்களுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்க இல்லையா, யூனியன் லீடர்ஸ், அந்த மாதிரி ஆட்களை மட்டும் கூப்பிட்டு அட்லீஸ்ட் வந்து இந்த டிஸ்கஷன் வந்து மேக் பண்ணணும். And examine attitudes of employees towards these policies. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத இது மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்வால்விங் எம்ப்ளாயீஸ் அட் ஆல் லெவல்ஸ். நெக்ஸ்ட்டு மெஷரிங் ரிசல்ட். தி ஆர்கனைசேஷன் ஃப்ரம் டைம் டு டைம் கீப் அ செக் ஆன் எத்திக்கல் ப்ராக்டிஸ் ஃபாலோட். ஸோ இது எல்லாம் எத்திக்கல் ப்ராக்டிஸும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆல்தோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு அக்யூரேட்லி மெஷர் த எண்ட் ரிசல்ட் ஆஃப் எத்திக்ஸ் ப்ரோக்ராம். ரொம்ப கஷ்டம் தான் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறது. The firm can certainly audit to monitor compliance with ethical standards, but it is must to monitor the ethical standards. ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். த டாப் மேனேஜ்மெண்ட் டீம் அண்ட் அதர் எம்ப்ளாயீஸ் ஷுட் தென் டிஸ்கஸ் த ரிசல்ட் ஃபார் ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இதெல்லாம் நடக்குது, இந்த எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்றத
டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் டீமும் அதர் எம்ப்ளாயீஸும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும் ஃப்யூச்சருக்கு என்ன மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து மெஷரிங் ரிசல்ட். நெக்ஸ்ட் கோட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஸோ ஹியர் கம்ஸ் கோட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்கலாம். கோட் ஆஃப் ethics documents the generally accepted principles of ethical code. They are statements of values and principles which define the purpose of an organization. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி வேல்யூஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்ன பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும், இந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் வந்து இருக்கணும். இட் கிவ்ஸ் அ கிளியர் பிக்சர் ஆஃப் த ஸ்டாண்டர்ட்ஸ் தட் எம்ப்ளாயீஸ் ஷுட் ஃபாலோ. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளியர் வியூ வந்து அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் நம்மளுக்கு கொடுத்துரும். இட் கைட்ஸ் தெம் இன் டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன் மேக்கிங்க்கும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். த கோட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் கேன் இன்க்ளூட் த ஃபாலோயிங். ஸோ என்ன மாதிரி இருக்கும், ரிட்டன் டாக்குமெண்ட்டுன்னு சொன்னோம். ஸோ என்ன மாதிரி கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டு ஆஃபர் கூட்ஸ் அட் ஃபேர் ப்ரைஸ். ஸோ நியாயமான விலையில் வந்து நம்ம கூட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணணும். டு சப்ளை குவாலிட்டி கூட்ஸ் அண்ட் நாட் டு டீல் இன் சப்பீரியர்ஸ் அண்ட் சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ். சப்பீரியர்ஸ்னால் வந்துட்டு போலியான கூட்ஸ். நிறைய பேர் வந்து இது வந்து போலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காமல் சப்ஸ்டாண்டர்ட்னால் வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸை விட குவாலிட்டி கம்மியாக கொடுக்குறது சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல குவாலிட்டி கூட்ஸ் வந்து நம்ம சப்ளை பண்ணணும். டு லிசன் டு கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரெடியூஸ் தெம். எப்போவுமே கஸ்டமர்ஸ் கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸை லிசன் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ண பார்க்கணும். நாட் டு ரைஸ் த ப்ரைஸ் ஆஃப் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அன்ஜஸ்டிஃபையபிளி. ஸோ நியாயமாக இல்லாத ஒரு ப்ரைஸை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. திடீர்னுலாம் வந்துட்டு ப்ரைஸ் ரைஸ் வந்து பண்ணக்கூடாது. நாட் டு ரெசார்ட் டு ஹார்டிங் ஆர் பிளாக் மார்க்கெட்டிங். ஸோ ஹார்டிங்னா வந்து பதுக்குதல். எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் வந்து நம்ம பதுக்கி வச்சு அப்போ டிமாண்டு நிறையா வரும்போது நமக்கு நிறைய ப்ரைஸ் வச்சு அந்த மாதிரிலாம் வந்து விற்கக்கூடாது. பிளாக் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது. நாட் டு ரெசார்ட் டு ப்ரைஸ் கட்டிங் வித் அ சோல் எய்ம் ஆஃப் கில்லிங் காம்படிஷன். ஸோ திடீர்னு வந்து ப்ரைஸ் வந்து கட் பண்ணுறது ஒரு மெயின் எய்மாக என்ன வச்சு கட் பண்ணுறது அப்படின்னா காம்படிஷன். இப்போ வந்து காம்படிட்டிங் பிஸ்னஸ் இருக்குது, ரெண்டு சிமிலர் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவன் விலையை விட நான் கம்மியாக கொடுக்குறேன், ஏன்னா அவன் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சோல் எய்ம், அதை மட்டும் நோக்கமாக வச்சு நம்ம ப்ராடக்டை வந்து ப்ரைஸ் கட்லாம் பண்ணவே கூடாது. கில்லிங் காம்படிஷன் அதை வந்து ஒரு மெயின் எய்மாக வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ப்ரைஸ் கட்டிங்லாம் பண்ணக்கூடாது. நாட் டு இஷ்யூ அட்வர்டைஸ்மெண்ட் கண்டைனிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸாக்ஸிகரேட்டட் கிளைம்ஸ். ஸோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. எக்ஸாக்ஸிகரேட்டட் கிளைம்ஸ்னால் வந்து ஒரு விஷயத்த 10 மடங்கு பேசுறது. அது வந்து சின்ன ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும், ஆனால் அதை பற்றி புகழ்ச்சி வந்து ஒரு 10 மடங்கு இருக்கும். லைக் இந்த க்ரீம் போட்டால் நீங்கள் வந்து 10 நாளில் வெள்ளையாயிடலாம், இந்த ஹேர் ஆயில் போட்டிங்க அப்படின்னா 1 மந்தில் வந்து உங்களுக்கு நிறைய முடி வந்து வளர்ந்துடும் அப்படின்னு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கக்கூடாது. எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னா மெதுவாக தான் க்ரோத் இருக்குமே தவிர, மெதுவாக தான் சேஞ்சஸ் தெரியுமே தவிர, எந்த ப்ராடக்ட்டும் வந்து போட்ட உடனே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் தெரியாது. ஸோ அந்தமாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது. டு பே ஃபேர் வேஜ் டு இட்ஸ் எம்ப்ளாயீஸ் அண்ட் நாட் டு எக்ஸ்ப்ளாய்ட் தெம். எம்ப்ளாயிக்கு ரொம்ப நியாயமான சேலரிஸ் கொடுக்கணும், வேஜஸ் கொடுக்கணும், அவங்கள வந்து கெடுக்கக்கூடாது. எக்ஸ்ப்ளாய்ட்னா கெடுக்கிறது. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம வந்து கெடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபேர் வேஜ் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். டு ப்ரொவைட் கன்ஜீனியல் ஒர்க் அட்மாஸ்ஃபியர். கன்ஜீனியல் ஒர்க் அட்மாஸ்ஃபியர்னால் ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு பீஸ்ஃபுல்லான ஹாப்பியான ஒரு ஒர்க் அட்மாஸ்ஃபியர் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கணும் எம்ப்ளாயீஸ்க்கு. To design production process in such a way as to reduce environmental pollution. ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து என்வாயர்மெண்ட்டுக்கு பொல்யூஷன் ஏற்படுத்தாத வகையில் அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து இருக்கணும். ஸோ வாட்டர் பொல்யூஷன் நம்ம பண்ணக்கூடாது, ஏர் பொல்யூஷன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ ஃபேக்ட்ரியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த கழிவு நீர் வெளியாகிறது மூலயமா மக்களுக்கு பாதிப்பு இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. டு கீப் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும், எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்து மெயின்டைன் பண்ணணும். டு பே டாக்ஸஸ் ரெகுலர்லி. டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெகுலராக பே பண்ணணும். நாட் டு ஓவர்லுக் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஈவன் அட் த டைம் ஆஃப் இன்கரிங் லாஸஸ். ஸோ லாஸ் வரும்போது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம ஓவர்லுக் பண்ணக்கூடாது, அதை வந்து மீறி போகக்கூடாது. லாஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அபைட் பண்ணாமல் இருக்கக்கூடாது, ஒபே பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து பிஸ்னஸ்
கோட் ஆஃப் கண்டக்ட், அதாவது அந்த ரிட்டன் டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பற்றி எடுக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சுது, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, பிஸ்னஸ் எத்திக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ guys, have a happy day.